ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரம்ஜான் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து சாக்கோ சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பிஸ்தா பவுடர் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பேர்ச்சம்பழம் எடுத்து அதில் உள்ள சீடை எடுத்துகிட்டு இந்த பிஸ்தா பவுடரையும் சாக்கோ சிப்பையும் நம்ம வச்சு சாப்பிடும்பொழுது குனாஃபா சாக்லேட் டேஸ்ட்டில் இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம டைமில் பசங்களுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ நான் வந்து ஜீரகத்தை தனியாக வறுத்து எடுத்து இதை வந்து பவுடராக எடுத்து வச்சுக்க போகிறேன். மிளகை தனியாக வறுத்து பவுடராக எடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு வறுத்து இதை வந்து நான் பவுடராக எடுத்து வச்சுக்கிறேன். இதை நம்ம வந்து கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, பீஃப் கிரேவி இந்த மாதிரி கிரேவிஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே நான் காஞ்ச மிளகாவையும் நல்லா வறுத்து எடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இது நமக்கு வந்து எதுலையாவது பீஸா அந்த மாதிரி போடுறதுக்குலாம் நமக்கு யூஸ் ஆகும். இல்லை நான் வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்களும் இதெல்லாம் வந்து இப்போ ஒரு ரம்ஜானுக்கு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அகரகரை வந்து நான் நல்லா அரைச்சி பவுட்ரு மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம அகரகரை ஊற வச்சு இது பண்ணி செய்யணுன்றதுக்கெலாம் டைம் இருக்காது. நம்ம டக்குன்னு இப்போ செய்யணும் அப்படின்னும் பொழுது இந்த பவுடரை போட்டு நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் நம்ம ஈஸியாக அகரகர் அந்த ஜெல்லி வந்து நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவெல்லாம் நம்ம எடுத்து வைக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டோரேஜ் பாக்ஸில் கீழே ஒரு டிஷ்யூ, அதுக்கப்புறம் நடுவில், அதுக்கப்புறம் மேலே டிஷ்யூ வைங்க. நான் வந்து கொத்தாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம தாளிச்சாக்கலாம் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புதினா எடுத்து வைக்கலாம். ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு புதினாவோ இல்லை புதினா நீங்கள் இப்போ போடுறீங்கன்னா புதினா போட்டுக்கோங்க. புதினா போட்டு அதுக்கு மேலே திரும்பியுமே நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சோன்னா 1 வீக் வரைக்குமே நமக்கு அது அழுகாமல் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ மல்லித்தலை எடுத்து வைக்க போகிறோம். அதே மாதிரியே டிஷ்யூ போட்டு நறுக்காத கொத்தமல்லியை நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு 2 லேயர், இதுக்கு மேலே இன்னொரு லேயர் போட்டு குட்டி குட்டியாக சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி போட்டுக்கிறேன். நமக்கு ஈஸியாக டக்குன்னு போட்டுடலாம். இதுக்கு மேலே டிஷ்யூ போட்டு கவர் பண்ணி மூடி வச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து திரும்பி டிஷ்யூலாம் போட்டு பச்சை மிளகா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 1 வீக் வரையும் வீணாகாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதில் உள்ள ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ் ஆனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ பூண்டு 1 கிலோ, இஞ்சி 1 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் அரைக்க போகிறோம். பூண்டில் நம்ம வந்து மஞ்சள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த 3/4 கிலோ மட்டும் எடுத்துக்கிறேங்க. இதை வந்து நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது 1 மந்த் வரையும் உங்களுக்கு வீணாகாமல் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மிச்சம் 1/4 கிலோ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அது எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம அந்த மிச்சம் 1/4 கிலோ எடுத்து வச்சோம் இல்லையா, இதில் 1/4 கிலோ, பூண்டில் 1/4 கிலோ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து எண்ணெய் மட்டும் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இது வந்து நமக்கு பிரியாணிக்கோ இல்லாட்டி நெய் சோறுக்கோ போடும்போது யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம அதெல்லாம் போடும்போது அப்புறம் இந்த மஞ்சள் கலர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ நமக்கு அதுக்கெலாம் யூஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். இதை வந்து வெயிலில் காய வச்சு அரைச்சாதான் நல்லா பொடியாகும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாயாசம் எதுக்காக நம்ம போடணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம இந்த பவுடரே சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரிலாம் எடுத்து அதேமாதிரி நம்ம குட்டி குட்டி மைனூட்டான பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுவுமே நம்ம மில்க் ஷேக்கோ இல்லை பாயாசமோ செய்யும்போது நமக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதையுமே நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. கண்டிப்பாக வீணாகாமல் இருக்கும். மில்க் ஷேக்கோ வேறு எதுக்காக மேலே டெக்கரேஷனுக்கு கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யலாம். நெல்லிக்காய் வந்து நல்லா ஃபோக் வச்சு நல்லா குத்தி எடுத்துக்கிறேன். எல்லா நெல்லிக்காவையுமே இதே மாதிரியே பண்ணிக்கோங்க. ஒரு வானலில் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். கடுகு, உளுந்த பருப்பு,
கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள்லாம் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்த நெல்லிக்காவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. லைட் ப்ரௌன் கலரில் மாறினோடனே இதில் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வரலை, பின்னாடி வரும். அதனால் இப்போவே சொல்லிடுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணி லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது நல்லா இந்த ஸ்டேஜில் இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கைஸ். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கணும். மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா பண்ணோடனே நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்தோடனே இதை நீங்கள் எடுத்து ஒரு ஜார் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம். 1 மந்த் வரையும் நமக்கு வீணாகாமல் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சஹரில் நம்ம வந்து சாம்பாருக்கோ எதுக்கோ நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஒரு சஹனில் மிளகாத்தூள் 1 பவுல், மட்டன் மசாலா 1 பவுல், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 பவுல், அரிசி மாவு 1 பவுல் சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து சிக்கன் 65 மசாலா. இது வந்து நம்ம அப்போ உட்காந்து மிக்ஸ் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நம்ம டக்குன்னு எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதேமாரி நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியோ நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இப்போதைக்கு என்கிட்ட சிக்கன் இல்லாததால் நான் இப்போ உங்களுக்கு மீனில் பண்ணி காமிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கட்டியாகவே இருக்கட்டும். இந்த மாதிரி வந்தோடனே மீனை வந்து நான் சேர்த்துக்கிறேன். மீனை நல்லா சேர்த்து பெரட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி மீனை போடுறேன். நல்ல கலராகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் உள்ள ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆனாலுமே எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள். பாருங்களேன், எவ்வளோ ரெட்டாக சூப்பராக இருக்கும். கலருமே நல்லாயிருக்கும், அதே டைமில் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம மைனஸ் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் 1 பவுல். எண்ணெய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் பாலும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நீங்கள் மைனஸ் செய்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரீசரில் 10 மினிட்ஸ் வச்சுருங்க. 2 பல் பூண்டு, சர்க்கரை சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள், அரைக்காதீங்க. பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான மைனஸ் ரெடி. எக்கே இல்லாமல் செஞ்சுருக்கோம். உண்மையான மைனஸ் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதையுமே நம்ம வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எக் இல்லாமல் ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கருப்பு கவுனி அரிசி மாதிரி, இது வந்து வெள்ளை கவுனி அரிசி. இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால், தண்ணியான தேங்காய் பால், கருப்பட்டியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து குக்கரில் வந்து இதை போட்டு கவுனி அரிசியை சேர்த்துக்கிட்டு தண்ணியான தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கொஞ்சோன்னு ஆட் பண்ணி இதை நல்லா விசில் விட்றேன். இப்போ கருப்பட்டி, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பவுடரை சேர்த்து வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது, நல்லா குழஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அந்த கருப்பட்டி அந்த இதை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வந்து நீங்கள் நோம்பு இஃப்தார் டைமில் ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நோம்பு கஞ்சிக்கு பதில் நீங்கள் இது கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இஃப்தார் டைமில் நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. நோம்பு டைமில் நிறையா துவா செய்யுங்க. எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. பாய். மறக்காமல் குக் வித் யாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.